நீ முதல்ல பேசு. நடுவர் நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? அப்புறம் என்ன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவர்? இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க சார். அது ஆஃப் ஆயில்ல போடுவாங்க. முட்டை தோசையிலே போடலாம் சார். நீங்க பேசுங்க மேடம். உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன் சார். அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் தெரிந்து எப்படி கை தட்டு பறக்கும் பாருங்க. எங்க சொல்லு. உண்மையிலே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. அப்படி கை தட்டுனா வரும் சத்தம். காலங்காலமா நடக்குது யுத்தம். இந்த காதலி வந்தா தருவா உங்களுக்கு ஒரு முத்தம். இத உங்க பொண்டாட்டி பார்த்து அடிச்சா உங்க மண்டையில வரும் ரத்தம். நீங்க குறுப்பே சரியில்லை. நீ என்னடா வாய் இழுக்குங்கிற, நெஞ்சு வெடிக்குங்கிற, நீ மண்டை உடஞ்சு ரத்தம் வருங்கிற, என்ன பட்டிமன்றத்துல என்னை நடுவரை குறி வச்சு பேசுறீங்கன்னா என்னை எந்த தீய சக்தியும் அணுக முடியாது. ஏன் தெரியுமா? அந்த சவுடமனுடைய அந்த கனியை நான் வைத்திருக்கேன். இதை மிஞ்சி எந்த தீய சக்தியும் அங்க வர முடியாது. எந்த தீய சக்தியும் வராதுன்னு சொன்னதே உங்களை தான். அதையும் தாண்டி ஏதாவது தீய சக்தி வந்தா நான் அதை விட பெரிய ஒரு பழம் வச்சிருக்கேன். இந்த இருக்கு ஒரு முரட்டு பழம். இந்த தாண்டிதான் என்ன பேச்சு சார் அவங்க 2 பேரும்? செல்போனு, டிவி, தொலைக்காட்சி, திரைப்படம் எல்லாம் சீரழிக்குதுன்னு பேசிட்டு போயிருக்காங்களே. உண்மையிலே சார் டிவியும் செல்போனும் என்ன சார் நாட்டுல சீரழிஞ்சிச்சு? உண்மையிலே பாருங்க, இவங்க ஒரு நாளைக்கு வீட்டுல எத்தனை டீ குடிக்கிறாங்க? 4 டீ 5 டீ காப்பி குடி, அதை குடி இதை குடின்னு புரட்டி சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறெல்லாம் பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு. உண்மையிலே பாருங்க சிலிண்டர் தீர்ந்து போயிரும். சிலிண்டர் தீர்ந்து போயிருமுங்க அவங்களுக்கு வடிச்சு வடிச்சு கொட்டினதுல. அப்ப அந்த அம்மா சொல்லுவாங்க, டே தம்பி கொஞ்சம் இந்த சிலிண்டரை புக் பண்ணிக்கிட்டு வாடா அப்படின்னா அந்த பையன் என்னதான் சொல்லுவான், போமான்னுட்டு நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் ஆபீஸ் போய் புக் பண்ணிக்கிட்டு வாமா அப்படிமா. அந்த அம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேகு 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 வேகுன்னு நடந்து போய் ஆபீஸ்ல காத்து கடந்து புக் பண்ணது ஒரு காலம். அப்ப இப்ப சிலிண்டர் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அழகா செல்போன் எடுப்போம், அப்படி கேஸ்க்கு போன் பண்ணுவோம், அப்படி மிஸ்டு கால், அப்படி ஒரு கால் போனவொடனே 2 days சிலிண்டர் வீட்டுக்கு வந்துரும். தெரியுமா, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுல சிலிண்டர் தீர்ந்துருச்சு. சரி, புக் பண்ணிருக்காங்க. சிலிண்டர் போடுற வண்டிக்கார வந்தவன் வீட்டுக்குள்ள போயிருக்கேன். அங்க அந்த பொம்பளை நைட்டி சிவப்பு நைட்டி போட்டுக்கிட்டு வெங்காயம் வெட்டிக்கிட்டு தூரத்துல பார்க்கல சிலிண்டர் மாதிரியே தெரிஞ்சிருக்கு. காலி சிலிண்டர், சிவப்பு சிலிண்டர் நைட்டி போட்டா எப்படி சிலிண்டர் மாதிரியே இருக்கும் நீங்க பாத்துக்கீங்க. வண்டியில இருக்கும்னு சொல்லிருக்கான். அண்ணே இந்த வீட்டுல கணக்கு தெரியாம 2 சிலிண்டர் இறக்கிட்டாங்க அப்படின்ட்டு இருக்கு. வண்டியில இருந்தவன் சொல்லியிருக்கான், 1 வச்சுட்டு 1 தூக்கிட்டு வரான் இருக்கான். சிலிண்டரை வச்சுட்டு இந்த நைட்டி ஓட்ட சிலிண்டரை தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த நேரம் புருஷங்காரன் வந்து என் பார்த்துருக்கேன், இவ சிலிண்டரோட சிலிண்டரை உட்காந்துருக்கேன். இதை ஏத்திட்டிய லேடிஸ் ஆனது சிலிண்டர் மாதிரியே வச்சுன்னு விட்டுருக்கான். ஒன்று தாண்டி அவங்க ஏதாவது தூக்கிட்டு இருந்தாங்களா, ஐயோ அப்பான்னு கத்தப்படாதான்னு இப்போ சொல்லிட்டா. எங்கெங்க கத்த விட்டாங்க, தலையில ஒரு அடி அடிச்சா ஆனே வாயில ஒரு அடாப்டரை வச்சு சொல்லிட்டாங்க. அவன்கிட்ட கேட்டுக்க, ஏண்டா அடாப்டர் சொல்லியிருக்கேன் சார், எந்த சிலிண்டருக்கு இப்படி கரெக்டாக அமையாது சார், இந்த அம்மாவுக்கு கரெக்டாக அமைச்சிச்சு சார். ஏன்டா தூக்கிட்டு வரும்போது பாவாடை நானா தொங்கியிருக்கேன், அதை பார்த்தா அது கண்டுபிடிக்கப்படாதா? அதான் சார் அங்கே கேபிள் வயிறு தொங்குதுன்னே நினைச்சிட்டு இவ்வளவு பெரிய சிலிண்டர். இப்போ உங்களுக்கு நினைச்சு பாருங்க, இப்போ சிவப்பு சிலிண்டர் எப்படி இருக்கும்? அங்க பார்த்து பேசுமா சிலிண்டர் சார். இது வந்து வீட்டு சிலிண்டர் கிடையாது, இது வந்து கமர்ஷியல் சிலிண்டர். கடை, பேக்கரி, டீ கடை. சார் உண்மையிலேயே ஒரு எதிரி நம்மளை பார்த்து அடிக்க வர்றான்னு வச்சுக்கோங்க. வரும்பொழுது ஐயோ எதிரி வந்துட்டானே அப்படின்னு செல்போன் எடுத்து போன் பண்ணிக்கிட்டு நம்ம வாட்டுக்கு பேசிக்கிட்டு அலோன்னு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கலாம். ஒரு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு அந்த செல்லுனால. உண்மையிலே ஆண்பாலும் பெண்பாலும் அன்பால் இணைவது திருமணம். அப்படிப்பட்ட திருமணத்துல பொண்ணு மாப்பிள்ளையே நிச்சயம் பண்ண உடனே உண்மையிலே பொண்ணுக்கு அந்த மாப்பிள்ளை ஒரு செல்போனை வாங்கி கொடுத்து அப்படி அழகா தேனா பேசிக்கிட்டு அப்படி குடும்பத்தை எப்படி தருமா ஜாலியா கொண்டாடுவாங்க. அப்படி தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா கேட்பாங்க சார்.
இறங்கிய போதும் கண்கள் இறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா கொஞ்சம் கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சம் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா நீல இரவிலே தோன்றும் நிலவை போலவே நிலவை போலவே பாம்பு குமரியே நீயும் வந்த பாலிலே வந்த பாலிலே நேசமாக பேசிடாமல் பாசம் மலருமா ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் மலருமா நேசமாக பேசிடாமல் பாசம் மலருமா ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் மலருமா அன்பை நினைத்தே ஆடும் அமுத நிலவை நாடும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா உண்மை காதல் மாறி போகுமா ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா ஆகணும் ஆசை நிறைவேறுமா கடல் அலையை போல ஓய்ந்து போக நேருமா என் அன்பே சந்தேகம் செல்லலாகுமா முடியசைந்தாட பந்தலின்றி போதுமா அழகா டிவிய போட்டா நைட்டு இரவின் மடியில் அப்படி பாட்டை கேட்டு ஜாலியா காதுல வாங்கிட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் சார் உண்மையில சார் நல்லா பாத்துக்கங்க நம்ம கிட்ட கையில காசு இருக்கும்போது வீட்டுக்குள்ள கரண்ட் பில் கட்ட மறந்துருவோம் கடைசியில காசு இல்லாதப்போ கரண்ட் பில்லு கட்ட முடியாது கடைசி நேரத்துல உடனே அந்த வீட்டுல இருக்க பையன் என்ன பண்ணுவான் சென்னையில வேலை பார்ப்பான் அந்த அம்மா பையனுக்கு போன் பண்ணுவாங்க தம்பி வீட்டுல கரண்ட் பில்லு கட்ட மறந்துட்டேன்டா நீ கொஞ்சம் கட்டிடுறியாப்பா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு அந்த பையன் சொல்லுவான் நீ ஏமா கவலைப்படுற அட்டையை எடுத்துக்கிட்டு நம்பரை மட்டும் சொல்லுமா நான் இங்க இருந்து கட்டிடுறேன் கரண்ட் பில்லு அப்படின்னு ஒரு வசதி இருக்குன்னா அது செல்போன்னால இருக்குல்ல சார் உண்மைமா அது மட்டும் கிடையாதுங்க எனக்கு திருமணமான புதுசுல சார் ஒரு 35 வருஷம் இருக்குமா இங்க கேட்டாங்களாக்கும் அதான் எழுதி கொடுத்தா தான் காசு கொடுப்பாங்க உண்மையிலே எனக்கு திருமணமான புதுசுல எங்க அப்பா என்னை வாடின்னு கூட மாட்டாரு சார் கல்யாணம் புதுசுல அவனும் கூப்பிட மாட்டான் உளருவான் என் செல்லம் என் சிச்சும்பா டீ வாங்கி கொடுக்க மாட்டான் ஜூஸ் குடி உடம்புக்கு குடிச்சுப்பான் ஒரு புள்ள பிறக்கட்டும் ஒரு போண்டா கூட வாங்கி தர மாட்டாங்க என் குடும்பத்தை தின்னே தேக்கிறடிம்பான் 2 புள்ள பிறந்தா வீட்டுக்கே வர மாட்டான் வாழ மாட்டான் உண்மையிலே சார் எனக்கு திருமணமான புதுசுல எங்க அப்பா என்னை வாடின்னு கூட மாட்டாரு ஏன் தெரியுமாங்க சார் ஏன் தெரியுமாங்க சார் என் முகம் வாடி போயிருமா சார் இங்க வாடுறதுக்கு என்ன இருக்கான் ஏன் சார் உண்மையிலுமே நானா பண்பாடு உள்ள பிள்ளை சார் சொல்லிக்க எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போதுக்கா நான்லாம் பாத்தீங்கன்னா கண்ணுக்கெல்லாம் மைப்பட்டு ரொம்ப அழகா இருப்பேன் சார் வார்த்தை திருத்தம் தேவை அழகா இருப்பேன்னு சொல்லாத அகலமா இருப்பேன்னு சொல்லு உண்மையில சார் எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது கண்ணுக்கெல்லாம் மை போட்டு நல்லா இருப்பேன் என்னைக்கு எங்க அத்தானை திருமணம் முடிச்சனாக்கா அன்னையில இருந்து கண்ணுக்கெல்லாம் மை போட மாட்டேன் ஏமா அத்தான் கண்ணுக்குள்ள இருக்காரு அவர் மூஞ்சில கரிய பூச முடியுமாக்கா அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல சார் உண்மையிலே பாருங்க எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போதுங்க எந்த ஒரு காபி டீனாலும் சுட சுட ஆவி பறக்க பறக்க குடிப்பேன் என்னைக்கு எங்க அத்தானை திருமணம் முடிச்சனோ அன்னையில இருந்து எந்த ஒரு காபி டீனாலும் ஆத்தி 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 ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அப்புறம் தாக்கா குடிப்பேன் அடியாத்திய அத்தா நெஞ்சுக்குள்ள இருக்காருக்குல்ல சுற்றும்லக்கா அதனாலதான் ஏமா கண்ணுக்குள்ள இருந்தாரு எப்படி நெஞ்சுக்குள்ள வந்தாரு உள்ள பைபாஸ் ரூட்ல ஊடுருவி வந்திருப்பாரு டோல்கேட் போடல போல இருக்காதான் உடனே வந்திருக்கான் உண்மையிலேங்க சார் நிலையான அன்புக்கு பிரிவில்லை சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை உண்மையான குடும்ப உறவுகளுக்கு என்றைக்குமே செல்போன்னாலையும் டிவினாலையும் என்னைக்கும் மகிழ்ச்சி எப்படி தெரியுமா இருக்கும் பூ மாலையில் ஒரு மல்லிகையா இருக்கும் சார் பூமாலையில் பூமல்
சரி 40 படத்துக்கு மேல பாடணும், 100 வயசுக்கு மேல வாழணும். என் மக்கள் சார்பா உன்னை வாழ்த்து. நன்றிங்க சார். நீ எத்தனை வயசு ஆகணும் புருஷங்க போய் கேளு. நான் வாழும் மாதிரி நீ வாழ்வாய். நீ ஒன்னும் அவசரம் இல்ல. நீ இந்த அம்மா அவன் 3 பேரும் அப்புறம் நாங்க இடம் போட்டு வைக்கிறோம். நம்ம போயிருவோம்னே. ஆனா உண்மையிலேங்க சார், ஒரு குடும்பத்துல மாமியார் மருமகள் சண்டை இல்லை இந்த காலத்துல. ஏன் தெரியுமா? தொலைக்காட்சி பெட்டி இருக்கிறதுனாலதான் சார் குடும்பத்துல சண்டை கூட இல்லாம இருக்கும். அப்படி மட்டும் சொல்லாத. ஏன் சார்? போன மாசம் எங்க அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க. சரி. என் பொண்டாட்டி சொல்றான், அடுத்த கல்யாணத்துக்கு நான் தான் போவேன், நானும் 10,000 ரூபாய்க்கு பட்டுச்சல வச்சிருக்கேன், எப்ப கட்டுறது அப்படின்னா. சரி. போன வாரம் எங்க அம்மா ஒரு சாவு வீட்டுக்கு போச்சு. இவ சொல்றான், அடுத்த சாவுக்கு நான் தான் போவேன், எவன் சாவான்னே உட்காந்துருக்கேன். அதே மாதிரி நேற்று ஒருத்தர் செத்தான். நான் சொன்னேன், உனக்கு தான் ஒப்பாரி வச்சு அழுவ தெரியாது, எப்படி அழுவான்னு கேட்டேன். அதெல்லாம் டெக்னிக் இருக்குன்னு செல்போன்ல யூடியூப்ல ஒப்பாரின்னு பதிவு பண்ணி ஜாக்கெட்ல போட்டுக்கிட்டு சாவு வீட்டுல போய் கட்டு பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கான். இவளுக்கு போட்டு அமுக்குல டச்சு மாறி போய் செத்த வந்துட்டு உட்காந்துட்டான். சைத்தாங்களா, உங்க இம்சை தாங்காம தானடி நான் போய் சேர்ந்தேன். இங்கே வந்து இம்சையை கொடுத்துட்டு இந்த செல்லு படுத்துற பாடு அந்த பாடு படுத்துற செல்லு ஏன் ஜாக்கெட்ல மாட்டிக்கிடுச்சு. எடுங்க சார் சீக்கிரமா. செல்ல எடுத்துட்டீங்களா சார்? சார் உண்மையிலுமே எங்க ஊர்ல எல்லாம் மாமியார் மருமகள் சண்டை கிடையாதுங்க. உண்மையிலே எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மாமியார் வந்து மருமகளை மடியில போட்டுட்டு நெகத்தை வெட்டி விட்டுக்கிட்டு டிவி பாக்குறாங்க எங்க ஊர்ல எல்லாம். கேட்டேன் எங்க ஊர்ல ஒரு அம்மா மருமகளை மாமியாவை மடியில படுக்க போட்டு நெகை வெட்டிக்கிட்டு. சரி. ஏமா அவ்வளவு பாசமான்னு கேட்டேன். சண்டை வந்தா கிளவி போட்டு பிராண்டி விட்டு போறாசா, அதனாலதான் நறுக்கி வச்சிருந்த டைம் பார்த்த அப்படின்னு. ஆனா உண்மையிலே சார் எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாதுங்க. மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சிருவாருக்கா. எந்திரிச்சு என் முகத்துலதான் சார் முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு. அந்த ஆள் கிறந்த அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாதவன் என்னத்தான் நொன்னதான் எங்க மாமியார் சொல்லுவாங்க, பன்னி குட்டிய தங்க குட்டிங்கிறான் பாரு அப்படிப்பாங்க. அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் போல. ஆனா பட் அத பத்தி நான் கேர் பண்றது இல்ல சார். கேரே பண்றது இல்ல. எங்க கூந்தலத்துக்கு முன்னாடி போடு பாப்போம். ஏன் சார் இதுக்கு என்ன குறைச்சல்? இங்க என்ன இருக்கு குறைச்சலுக்கு? உங்க கூந்தல பாத்தீங்களா, பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்டை பறிச்ச மாதிரி இருக்கு. அது பிசுறு அடிச்சு போய் கிடக்கு. உண்மையில சார் தங்க குட்டினோட அப்படியே சிங்குன்னு அத்தா முன்னாடி போய் நின்னு, யாத்தான் டெய்லி காலையில 7 மணிக்கு என் முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பாப்பேன், இருட்டாயிருக்கும், நான் விடியலன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாரு. ஹலோ மைக் டெஸ்டிங். என்னதான் நான் விடியா முஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடிகிறது என்னால. எப்படி தெரியுமா ஒரு குடும்பத்துல விடியும்? அப்படி பால் வண்ணா பருவங்கண்டு மாதிரி இருக்கும் சார். வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் வெளிகள் கண்டு ஆண் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். சொல்ல என்னும் இல்லையா? பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் பெண்கள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். பட்டிமன்றம் எல்லாருக்கும் பிடிச்ச பட்டிமன்றம். ஏன்னா சின்ன பிள்ளைக்கு தகுந்த மாதிரி ஜோக்கு சொல்லுவோம், பெரியவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவோம்,
பெரியவங்க ரசிக்கிற மாதிரி பாட்டு பாடுவோம். எல்லாமே கலந்த கலவைங்கிறதுனாலதான் இன்னைக்கு உலகம் பூரா சுத்திக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே இப்படி ஒரு அமைப்பு எங்களுக்கு அமைஞ்சது பெரிய விஷயம். உண்மையிலேங்க சார், எப்பவுமே இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் செல்போனோ டிவியோ மனிதர்களை இளைஞர்களை யாரையும் சீரழிக்கலங்க சார். உண்மையிலே கொரோனா காலத்துல ஸ்கூலுக்கு போக முடிஞ்சுச்சாங்க சார்? இல்ல. அப்ப பிள்ளைங்களுக்கு பாடத்திட்டமா இருந்தது இந்த செல்போன் இல்லையா சார்? உண்மையிலே கொரோனா காலத்துல பள்ளிகள் திறக்கப்படவில்லை, இந்த செல்கள் தான் திறக்கப்பட்டு இருந்தது. ஆன்லைன் கிளாஸ். WHO என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார்கள். தமிழ்நாட்டிலே கல்வி தடைபடாமல் இருந்ததற்கு காரணம் இந்த செல்போனில் ஆன்லைன் கிளாஸ் என்று உலக சுகாதார அமைப்பு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க சார், உண்மையிலே பயணிகளுடைய வழிகாட்டி செல்லுங்க சார், காவலர்களுடைய திசை காட்டி செல்லு. உண்மையிலே இல்லத்தரசிகளுடைய பொழுதுபோக்கு இந்த டிவி சார். இதெல்லாம் எப்படி சார் மக்களுக்கு சீரழிக்குதுன்னு சொல்ல முடியும்? உண்மையிலே பாருங்க, ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருது. அந்த சண்டையை சமாதானப்படுத்தணும்னா பெத்த புள்ள அந்த அப்பா அம்மா சண்டையை சமாதானப்படுத்தும் சார். உண்மையில எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சார், என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சு கூட்டிட்டு போவார் சார். நீங்க சென்னையில இருக்கீங்க, அதனால பீச்சு கூட்டிட்டு போவார். அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே தின்னுட்டு, ஆமா சுண்டெல்லாம் வாங்கி கொடுப்பாருங்க சார். சாப்பிட்டுட்டு அவர் மடியில என்னைய சாய வச்சு என் தலைய வருடி விட்டு இந்த நூடுல்ஸ் மண்டையவா 4 வரி கவிதை சொல்லுவாருங்க சார். அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலை, நீ செல்லும் அப்படின்னாரு. உடனே நான் கேட்டேன், அவ்வளவு அழகா இருக்க நான் அப்படிங்கிறேன், அவளை அகலமா எல்லாத்தையும் மறைச்சிட்டு படுத்து தெரியும் அப்படின்ட்டு. நீ வந்ததுல இருந்து இந்த பக்கம் என் ரசிகர்களே தெரியல, என்ன சொல்ற? என்னதான் இப்படி சிறு சிறு ஊடகங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த அப்பா அம்மா சண்டைய ஒரு பெத்த புள்ள திரைப்படத்து மூலியமா அந்த குடும்பத்துல எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது பாருங்க. மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, அவள் படித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குடும்பங்களை போதும் என்று கூறடா கண்ணா, குடும்பங்களை போதும் என்று கூறடா கண்ணா, இந்த கூட வேறு கலைகள் வேறு ஏதடா கண்ணா. குழந்தைகளை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, அவள் படித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, நான் படித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. உண்மையிலங்க சார், ஒரு குடும்பம் என்பது ஆணை பெண்ணும் பெண்ணை யாரு ஒருவரை ஒருவர் புரிந்துகளும் வசந்தமாக வளர்வது காதல். கண்ணியின் கடைக்கண் பார்வை காளையர் மீது பட்டுவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடை என பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. பாட்டு கலந்திரவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும் என்று பாரதியார் சொல்லியிருக்காரு. பெண்களை விட்டென்ன பேரின்பம் என்று கவியரசு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. ஆகவே ஒரு குடும்ப காதல் என்பது ஒரு கவிஞனாக்கும் வீரனாக்கும் காவிய படைப்பாளியாக்கும் சார். அப்படிப்பட்ட திரைப்பட பாட்டு எப்படி சார் சீரழிக்குங்கிறத எங்களுடைய கேள்வி நடுவர் அவர்களே. உண்மையிலே பாருங்க, ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு கூட ஒரு அழகா ஒரு உதாரணம் எப்படி தெரியுமா, என்னை விட்டு ஓடி போக முடியுமான்னு சொன்னாங்க பாருங்க. என்ன தெரியுமா,
தெரியுமா தெரியுமா உன்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா தெரியுமா உண்மையிலேங்க சார் ஒரு குடும்பம் என்பது வலியோடு போராடினால் தாங்க ஒரு பெண் தாயாக முடியும் இருளோடு போராடினால் தான் புழு வண்ணத்து பூச்சியாக முடியும் மண்ணோடு போராடினால் தான் விதை மரமாக முடியும் வாழ்க்கையோடு போராடினால் தான் ஒரு மனிதன் வரலாறு படைக்க முடியும் அப்படி வரலாறு படைக்கக்கூடியதா இருப்பது எங்களுடைய செல்போனும் டிவியும் என்றைக்குமே சீர்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றன என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை படித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு அருமையான பாட்டு வச்சுட்டு உட்காருமா அருமையா பேசுனீங்க அம்பளிக்கை சவுண்டம்மன் கும்பாபிஷேக விழா முன்னிட்டு பெரியகுளம் ஊர் பொதுமக்கள் வழங்கிய இந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்ததாகவே கருதுகிறோம். நல்லா இருந்துச்சுன்னா ஒரு தடவை கைதட்டல் கொடுக்குமா? நீங்க கை கொடுக்கக்கூடிய கைதட்டல் தான் எங்களோட ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயா 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 முடிச்சிருக்கேன் ப்ளீஸ் ப்ளீஸ். நடுவில் பட்டு பிச்சை எடுக்க விட்டாதீங்க. கடைசியில் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அம்மா அம்மா ஆயா 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 ஆயா. என்ன அவசரமோ அந்த செல்லை கீழே வச்சிருப்பான். செல்லு சம்பந்தமா தீர்ப்பு சொல்ல போறேன்னு செல்லை தூக்கி காட்டு. உண்மையிலே இப்போ பட்டிமன்றம் ஆரம்பிச்சு கருப்புசாமி பாட்டு இருக்கு. கடைசியில நிறைவா ஒரு பயங்கரமா கருப்புசாமி பாட்டு இருக்கு. அதை கேட்டுட்டு போங்க. உண்மையிலே பட்டிமன்றம் ஆரம்பிச்சு 3 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சுங்கிறத என்னால வாட்ச பார்க்காமலே சொல்ல முடியும். அப்படிப்பட்ட நடுவர் இந்த தேவகோட்ட மகாராஜா. சித்த ஞானம்லாம் கிடையாது. 3 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுங்கிறத வாட்ச பார்க்காமலே சொல்ல முடியும். சுகர் பேஷண்ட் 2 மணி நேரத்துல டேங்க் நிறைஞ்சிடும். ஒரு மாதிரி சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிருவேன். கேட்ட கேள்வி என்ன? மக்களை சீரழிப்பது செல்போனும் டிவியுமா திரைப்படமும் பாடல்கள்? இந்த செல்போன்ல எவ்வளவு பெரிய கெடுதல். இன்னொரு 10 வருஷத்துல யார் கையிலுமே செல்போனே இருக்காது. ஆனா போன் பேசலாம். எல்லாரும் ஒட்டஞ்சத்திரம் பெரியாசிபத்திரிக்கு ஏற்றி இந்த இடத்துல சின்ன ஓட்டையை போட்டு ஏரியல் சொருகிடுவாங்க. 2 ஸ்பீக்கர் சின்னதாக செஞ்சு காது ஒருத்தர் ஆபரேஷன் பண்ணி தச்சுருவாங்க. சிம் கார்டை கிட்னி ஒருத்தர் சொருகிடுவாங்க. பேட்டரியை இந்த கிட்னி ஒருத்தர் சொருகிடுவாங்க. மெமரி கார்டை சுண்டி வரலுக்கு கீழே சொருகி விட்டுருவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், எப்படி பேசுறது? இப்படி நடந்து போய்க்கிட்டு கீழே உடம்பு குழுங்குச்சுன்னா போன் வந்துச்சுன்னு பேசிக்கிட்டு போயிட்டே இருக்க முடியாது. இன்னொரு சந்தேகம் வரும், எப்படி சார்ஜ் ஏற்றுறது? மூக்கில் பிளக்க மாட்டேங்க சார்ஜ் ஏற்ற முடியும்? எல்லா பெட்டி கடையிலையும் ரீசார்ஜ் முட்டாயின்னு ஒன்று விற்பான். ஒன்றை வாங்கி உள்ள போட்டு 1 மடக்கு தண்ணியை குடிச்சின்னா 12 மணிக்கு சார்ஜ் ஜிப்புன்னு நிற்கும். உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும், ஒருத்தனுக்கு சார்ஜ் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்ணு பழுத்து சிவப்பா இருந்துச்சுன்னா அவனுக்கு ஃபுல்லா சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். மஞ்சளா மங்கிக்கிட்டே வந்துச்சுன்னா ஐயாவுக்கு சார்ஜ் இறங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். பஸ் ஸ்டாண்டு வரும்போது சுணக்கமா உட்காந்துட்டாருன்னா ஐயா சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அப்புறம் அவர் வாயில ஒரு மாத்திரை படுத்தா அவர் எந்திரிச்சு நிற்பார். வாட்ஸ்அப் 2 முட்டியை சுத்தினீங்கன்னா வாட்ஸ்அப் போகும். போட்டோ எடுக்கிறது ஒத்த மூக்க மூடிக்கிட்டு அப்படின்னா போட்டோ லோட் ஆயிடும். டெலிட் பண்ணணும்னா அப்படின்னா டெலிட் ஆயிடும். பேஸ்புக் புக் பண்ணக்கு நீ முதல்ல பேசினா இல்ல, அதோட விட்டு விஞ்ஞான வளர்ச்சி வரும் சார். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த செல்லுல எவ்வளவு சிக்கல் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு பட்டிமன்றம் திருச்சியில இறங்கணும். உளுந்தூர்பேட்டை பஸ் ஏறி இருக்கேன். புதுக்கோட்டையில நைட்டு 2 மணிக்கு ஒருத்தர் எடுத்துக்கிட்டு சொல்றான், ஹலோ திருச்சி வந்துட்டு இறங்க போறேன்னா. இவனை நம்பி நான் இறங்கிட்டேன். புதுக்கோட்டையில இறங்கி பாக்குறேன். புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வாட்ட செம்மையா இருக்கும். ஆஹா மாத்தி இறங்கிட்டேன்னு ஓடி போய் திருப்பி அவன்கிட்ட, ஏன்டா மாத்தி சொன்னானே, நான் இப்படித்தானே எப்போதுமே சொல்லுவேன் அப்படிங்கிறேன். ஊரை மாத்தி சொல்லி எடுத்துறான். அப்ப வாழ்க்கை எவ்வளவு சிக்கல் இருக்கு. செல்போன்ல கூகுள் மேப்னு ஒண்ணு இருக்கு. இங்க போட்டு விட்டோம்னா எந்த ஊர் வேணாலும் போகலாம். போன வாரம் அப்படித்தான் கன்னியாகுமரிக்கு போகணும். மேப்பை போட்டு விட்டேன். ஒரு பொம்பளையா தான் ரூட் சொன்னிச்சு. ஸ்ட்ரெயிட் 20 கிலோமீட்டர்ஸ், டர்ன் ரைட், ஸ்ட்ரெயிட் 10 கிலோமீட்டர்ஸ், டர்ன் லெஃப்ட். பார்க்குறேன் மூதி சுடுகாட்டில் ஒட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த ரூட் சொன்ன தூக்கிட்டா போல இருக்கு. என்னை மாட்டி விட்டு போயிட்டான். 3 பக்கம் முடிச்சு வந்து போயிட்டா. என்ன இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்கேன்.
ஆந்திரா பக்கத்துல ஒரு ஊர்ல இதே ரூட் மேப் போட்டு போயிருக்காங்க. பாலம் பாதியோட நின்று இருக்கு. பாலம் முடிஞ்சது தெரியாம ஆத்துக்குள்ள வந்து செத்து போனாங்க. என்ன விஞ்ஞான வளர்ச்சி! செல்போன் என்ன சொல்லியிருக்கு? செல்போனை பார்த்துக்கிட்டே போய் எத்தனை பேர் செத்தவன் இருக்கான். ரீல்ஸ் ட்ரெயின்ல எடுக்கிறான். இப்பொழுது அப்படியே ரீல்ஸ் எடுக்கிறான். செங்கல்பட்டுல போயிட்டு இருக்கோம் போஸ்ட் தட்டி செங்கல்பட்டு கீழே போயிட்டேன். எங்க செங்கல்பட்டு போயிட்டு இருக்க? எவ்வளவு பெரிய பாதிப்பு! வீட்டுல டிவியை போட்டா காலையில 7 மணிக்கு சொல்றான். மகர ராசி நேயர்களே வடக்கு தெற்கு செல்லாதீர்கள். துலாப ராசி நேயர்களே தெற்கு வடக்கு செல்லாதீர்கள். அவனுக்கு அங்கேதான் தோட்டம் இருக்கு. அவன் போகாம தெருவில் நிற்பேன். வடக்கே தோட்டம் இருக்கு, தெற்க மாமியா வீட்டுக்கு 2 வீட்டுக்கு போக முடியாது. என்ன பண்ணுங்க? சவுனந்தா கோயிலே படுக்க வேண்டியது. செய்தி போடுறான். கொரோனா டயத்துல செய்தி போட்டாங்க பாத்தீங்களா? நாமக்கல் மாவட்டத்தில் 397 பேர், சிவகங்கை மாவட்டத்தில் 630. இவன் பூரா முசல கையில ஒடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். எப்ப நம்மளுக்கு எப்போ சொல்ல போறாங்க தெரியல. வாழ்க்கையாது பதட்டத்திலே வச்சிருக்கேன். பிளாஸ் நியூஸ் போடுறேன். என்ன சொல்றேன்? பிரேக்கிங் நியூஸ். என்னன்னு பார்த்தா தங்க விலை 2200 கொடுத்து கூட திருடுறவன் அத்துக்கிட்டு போயிட்டு இருக்கான். விலை கூட. அன்னைக்கு எங்க ஊர்ல ஒரு அம்மா காலையில 7 மணிக்கு அழுத்தரைக்கெல்லாம் கோலம் போட்டு இருந்திருக்கு. திருட வந்தவன் டப்புன்னு அத்துக்கிட்டு போயிட்டான். போனவன் 1/4 மணி நேரத்தில் திரும்பி வந்து செவ்வியாரே ஒன்று விட்டுருக்கேன். அப்படி கவரிங்க போட்டு ஒன்று யாரு என்ன கோலம் போட சொல்றது? சைட்டா முடிச்சால ஒன்னால என் டைம் வேஸ்டா போச்சுன்னு சொல்லி அடுத்து மூஞ்சி வச்சுட்டு போயிட்டு. இதை விட நீங்க வேற எங்க ஊர் பக்கத்துல இருந்து காது வளர்ப்பாங்க. இந்த தண்டட்டின்னு போடுவாங்க. இந்த திருட்டு தொல்லை ரொம்ப போச்சுன்னு 2 கிழவி தண்டட்டியை கழட்டி வீட்டில் வச்சு விட்டு நடந்து போயிருக்கு. திருடன் வந்து பார்த்துருக்கேன். எங்கடி தண்டட்டி? திருடன் சொல்லிட்டு நாங்கெல்லாம் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம். சொன்ன உடனே 30 ரூபாய்க்கு பூட்டு வாங்கி 2 பேர் காதையும் சேர்த்து போட்டு விட்டு போயிட்டாங்க. சாவி பூட்டலாம நம்பர் போட்டு விட்டு போயிட்டா. இவளுக்கு தெரிவிக்கிட்டே இருக்கிறாளுக்கு 1 வாரம். நம்பர் கண்டுபிடிக்க முடியாம இவளு வீட்டுக்கு போகல, அவளு வீட்டுக்கு போகல. இவ உச்சாரத்தை அவ உச்சார, இவ குனிஞ்சு அவ குனிய வேண்டியது இருக்கு. இந்த கிழவியை பத்திலாம் எனக்கு எப்படிமா தெரியாம போகும்? நான் தினம் 2 கிழவியோட தானே பட்டி பண்ற பேசுவோம். எனக்கு கிழவியை பத்தி தெரியாம பாட்டு என்ன போடுறான்? பாட்டு கட்டி பூட்டிட்டா கண்ணல்ல கண்டபடி கட்டி பூட்டிட்டா என்ன பாட்டு? என்ன சமூகத்துக்கு சொல்லி கொடுக்கற நீ? ஒரு பாட்டு போட்டுக்கான். அருமையான பாட்டு போட்டுக்கான். சின்ன மணி நல்ல வேலை நெஞ்சில ஆணி அடிச்சாங்க. இதை மாத்தி நெத்தியில் அடிச்சிருந்தான்னு வச்சுக்க மூளை கலங்கிறாதா? என்ன பாட்டு போடுற நீ? ஒரு பாட்டு போடுறான். அன்னைக்கு பட்டிமன்றம் தூங்கிட்டேன். காசு வாங்கி பழக்கப்பட்டு போச்சு. தூக்கம் வராது. இப்படிய காலம் 4 மணிக்கெல்லாம் டீ குடிக்கலாம் எந்திரிச்சு வீட்டை விட்டு தான் கால் எடுத்து வச்சு ஒரு பாட்டு போட்டான்னு அசந்து நின்றுட்டேன். சொல்லியா? நம்ம ஒண்ணும் சொல்லலையே. நம்ம வீட்டுல தானே போய்கிட்டு சுத்தி முத்தி திரும்பி பாட்டு அடுத்த அடி எடுத்து வைக்கிறேன். நீ சொல்லியா? சத்தியமா சொல்லலடா. வாங்கின கடனை கூட கட்டணும் சொல்லலாம். அப்படிதான் பாட்டே போடுறான். சொன்னியா சொக்க வைக்கும் சொன்னியா காதல் நீ எந்த வகை கூறும்? நீ அதை முதல்ல கூற வேண்டியானே. ஒரு பாட்டு போட்டுக்கான். அப்ப அம்மா விளையாட்டி பாப்போம் அச்சலம். தமிழ் மீடியக்காரனுக்கு, இங்கிலீஷ் மீடியக்காரனுக்கும் பாட்டு போட்டுக்கான். டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடவோட யாரும் இல்ல, விளையாடு ஓமா உள்ள பிள்ளடா. விளங்கிடப்படா தமிழ்நாடு. இப்படி இருக்கிற காரணத்தால் இந்த செல்போனும் டிவியும் மக்களை சீரழித்துக் கொண்டுதான் இருக்கிறது என்று நான் தீர்ப்பு சொல்ல முடியாது. அப்ப இந்த செல்போன் அவ்வளவு சிரமத்தை கொடுக்குதா? ஒரு காலத்துல டார்ச் லைட் வச்சிருந்தோம். இன்னைக்கு டார்ச் லைட் நம்ம வீட்டுல இருக்கா?
சார்ஜ் போடுவோம், அதுல கட்டை போடுவோம், 3 கட்டை 6 கட்டை லைட்லாம் வச்சிருந்தோம், 30 லைட்லாம். இன்னைக்கு கிடையாது. அவசரம்னா செல்போன்ல டார்ச் எடுத்து பார்க்கறோம். இது விஞ்ஞான வளர்ச்சி இல்லையா? நினைச்சோம்னா நம்ம போய் பேங்க்ல பணம் போட முடியாது, ஆனா அதுக்கு ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்னைக்கு அப்படி கிடையாது. இதிலே பணம் போடலாம், இதிலே பணம் எடுக்கலாம். ஜிபே வசதி வந்துருச்சு. அன்னைக்கு அலாரம் அடிக்கணும்னா தண்டி மண்டை கடியாரத்தை தலைக்கிட்ட வச்சுக்கிட்டு படுத்து கிடப்பான். டைம் அலாரம் வச்சு விட்டு அதை அடிக்கணும், தலையில போட்டு அடிக்கும், அப்படி போட்டு அமுக்கும். இன்னைக்கு அப்படி கிடையாது. இதுல அலாரம் வச்சு படிச்சு டக்குன்னு எந்திரிக்கிறோம். எத்தனை மணிக்கு மோட்டர் போடணும், எத்தனை மணிக்கு மோட்டர் ஆஃப் பண்ணணும்னு இந்த செல்போன் மூலம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சுவிட்ச் இங்கே இருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு. போட்டோ எடுக்கணும்னா ஒரு காலத்துல போட்டோகிராஃபரை கூட்டியா இருக்கணும். இன்னைக்கு அப்படி கிடையாது. இது பிள்ளைக்கு பிறந்த நாள்னா இதுல போட்டோ எடுத்து அப்படியே போட்டு வர்றான். இன்னைக்கு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டீங்க, பொண்ணு கன்சீவான உடனே வெளிநாடு போயிடுறான். குழந்தை பிறந்த உடனே அந்த பிள்ளை எப்படி பேசுது, எப்படி தவழுது, எப்படி நடக்குதுங்கிறத இங்க இருந்து வீடியோ கால்ல போட்டு காட்டுறான். அங்க இருக்க புருஷங்காரன் பார்த்து சந்தோஷப்பட்டு என் புள்ள பேசுது, என் புள்ள சிரிக்குதுன்னு. விஞ்ஞான வளர்ச்சி இல்லையா? உண்மையில வளர்ச்சி சார். ஜிபே எதை எடுத்தாலும் இப்ப ஜிபே, அவ்வளவுதான், காசு போயிட்டே இருக்கு. ஆனா அன்னைக்கு இப்ப கக்குஸ்ல கூட ஜிபே வச்சுட்டாங்க. எல்லா இடத்துல ஸ்கேன். அன்னைக்கு அவசரத்துல திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறேன், எதா இருந்தாலும் ஸ்கேன் பண்ணிட்டு உள்ள போனா. எனக்கு இங்க ஸ்கேன் ஆகிக்கிட்டு இருக்கு. அண்ணே அவசரம், இங்க ஸ்கேன் ஆக மாட்டேது, ஆனா தான் உள்ள விடுவோங்கிற. அண்ணே வெளியே வந்து உள்ள போயிரு முடியாது, நெட்வொர்க் ப்ராப்ளம். எனக்கு இங்க நெட்ல ப்ராப்ளம்டா. அவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு இன்னைக்கு. உண்மையிலே சார், இப்ப இந்த வாட்டர் கேன் இருக்கு, இதுல கிண்லேன்னு ஒரு வாட்டர் கேன் இருக்கும். அது வாங்கினீங்கன்னா அதுல 5 ரூபாய்க்கு ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு இது வச்சிருக்காங்க. ஸ்கேன் பண்ணிக்கலாம், 5 ரூபா உங்க அக்கௌண்ட்ல ஏறும். நான் வாங்கி ஸ்கேன் பண்ணுவோம், தண்ணி குடிச்சு கீழே பக்கத்துல இருக்கும், ஸ்கேன் பண்ணி 5 ரூபாய் அவன் கொண்டு போயிட்டாண்டா. எவ்வளவு பெரிய ஃப்ராடு பண்றாங்க. இது பரவாயில்ல, நான் பண்ணது ஏன்ட்ட நான் குடிக்கல, அவன் எடுத்தேன். ஒருத்தன் கேன் வாங்கி அடக்கி வச்சிருக்கேன், பக்கத்துல உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒன்னா ஸ்கேன் பண்ணி அவனுக்கு டீ காசு கொடுத்துருக்கான்டா. இப்படி உருப்படாத ஐடியாவோட நான் தானே சொல்லி கொடுப்பேன். அப்ப உண்மையிலே அப்ப டிவி எவ்வளவு பெரிய விஷயம். ஸ்ரீஹரிகோட்டாவில் மங்கள்யான் விண்கலத்தை ஏவுனாங்க. அந்த விண்கலத்தை ஏவும் போது நம்மளால ஸ்ரீஹரிகோட்டாவோட போக முடிஞ்சா? வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு நம்ம நாட்டு ஏவுகணை போகுங்கிறத வீட்டில இருந்து ரசிக்கக்கூடிய வாய்ப்பை அந்த தொலைக்காட்சி பெற்று கொடுத்துச்சு. மழை வருது, வெள்ளம் வருது. ஒரு காலத்துல கடற்கரையில மீனவர்கள் எல்லாம் என்ன பண்ணா, போய் மழை வருதா புயல் வருதான்னு தெரியாம அங்க போய் அடிபட்டு செத்தான். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. செல்போன் டவரை வச்சு எங்க இருக்கு எப்படி இருக்கான்னு கண்டுபிடிக்கிறான். ஒண்ணு கிடையாது. ஒரு காலத்துல மஞ்சு வரட்டு ஜல்லிக்கட்டுல மாடு அவுத்து விட்டான்னா மாடு எங்க போச்சுன்னே தெரியாது, தேடிக்கிட்டு தெரியுமா. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு சிம் கார்டை அந்த மாட்டோடைய அந்த கழுத்துல இருக்கக்கூடிய மணியில சிம் கார்டை வச்சு விட்டுறான். அந்த மாடு எங்க இருக்குன்னு ட்ரேஸ் அவுட் பண்ணி இன்னைக்கு மாட்டை கண்டுபிடிச்சு கொண்டு வர்றாயா. சிப்பு வைக்கிறான், பைக்ல வச்சிருக்கான். இன்னைக்கு திருடிக்கிட்டு போனா எங்க வராங்கிறது முதற்கொண்டு தெரியுது. அதனால திருடுற முதல்ல சிப்பை தான் கலட்டுறான். உண்மைதான், எங்க சிப்பு வச்சிருக்காம கழட்டி இப்படிதான் வண்டி எடுத்துட்டு போறாங்க. உண்மையிலே விஞ்ஞான வளர்ச்சி. அப்ப செல்போன் எப்படி இருக்குது? எல்லா பாட்டும் மோசமா? எல்லா பாட்டும் மோசம் சொல்ல முடியுமா? இன்னைக்கு கல்யாணத்துல என்ன பாட்டு போடுறான்? 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் பெருவெள்ளங்க இங்கு வாழணும். சொல்ல வண்ணத்தில் ஒரு சோடி குயில் போலதான் கால முழுக்க சிந்து பாடணும். ஒன்னு கொண்டு பக்கத்துல பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு படம் மொத்தத்துல கட்டழகன் அம்மாடி என்று சொல்ல 100 வருஷம் பாட்டு இருக்கு. உண்மையிலே இந்த செல்போனாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், திரைப்படங்களாக இருக்கட்டும், செல்போனும் டிவியும் அறிவியல் வளர்ச்சியால் நம்மளுக்கு கிடைத்த பொக்கிஷம். இது ஒரு கையடக்க கடவுள். இப்போ ஒரு கையில பட்டாம்பூச்சி வச்சிருக்கோம், அது பறக்க விடுறதும் சாகடிக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. ஆக உண்மையிலே ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தியை வச்சு பழத்தை வெட்டுறதும் கழுத்தை வெட்டுறதும் நம்ம மனநிலையில தான் இருக்கு.
அப்ப அறிவியல் சாதனங்கள் ஒருபோதும் மக்களை சீரழித்து விடாது. அதை பயன்படுத்துகின்றவர்கள் சரியாக பயன்படுத்துகின்ற வரையில் அது ஒருபோதும் பாதிப்பை தராது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறோம். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் பல தலைப்பில் சந்திப்போம். இதோ கருப்புசாமி பாடலுக்காக வருகிறார். ஹல் 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 ஹல்